அம்மா பேசுகிறேம்மா. கிராமத்து பருப்பு சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? 2 தக்காளி எடுத்துங்கம்மா. 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா கைவிட்டு ஒரு 6 மிளகா போட்டு விசில் வச்சுடுங்கம்மா. அது கூடவே பூண்டு உரித்து போட்டுங்கடா. போட்டு நல்லா பருப்பு சட்டியில் கடைங்கடாம்மா. அது கடைஞ்சிங்களா ரொம்ப நல்லா இருக்குண்டாம்மா. அதை கடைஞ்சி வச்சுடுங்கம்மா. கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சிங்கடா. கரைச்சிட்டு நல்லா ஒரு வடகம் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் திருப்பி எண்ணெய் ஊற்றிங்கம்மா. எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் பொரிஞ்சும் போதே பச்சை கருப்பில் காஞ்ச மிளகா கொத்தமல்லி எல்லாம் போட்டு பெருங்காயத்தூள் போடுங்கடா. இந்த பருப்பு சாம்பாருக்கு அவ்வளோ மனமாக நல்லா இருக்குண்டாம்மா. இது கூட இந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கலாமா, இது எடுத்து கடாயில் ஊற்றிடுங்கம்மா. ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு ஏறினா மட்டுமே போதுமா. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சல் ஊற்றிங்கடாம்மா. புளி கரைச்சல் ஊற்றிட்டு கொதிக்கலாம் வச்சுடாதீங்கடா. கொஞ்சமாக சூடு ஏறினாவே போதும்மா. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு இந்த சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ மனமும் டேஸ்ட்டு நல்லா இருக்குண்டாம்மா. திருப்பி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுங்கம்மா. முட்டை பொரியல் பண்ணுறது, அது கூடவே இஞ்சி துருவல் போட்டிருக்கேன், பூண்டு துருவல், கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடுங்கம்மா. கொஞ்சம் கறி மசாலா தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்கடா. உப்பு போட்டு இது நல்லா வதக்கிடுங்கடா. வதக்கிட்டு நல்லா கலக்கி விட்றாதீங்கம்மா. அந்த மஞ்சள்லாம் கலங்கிடுமா. இது கூட கொத்தமல்லி மேலே போட்டு இது சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இந்த பருப்பு சாம்பாருக்கும் இந்த முட்டை பொரியலுக்கும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ மனமும் டேஸ்ட்டு நல்லா இருக்குண்டாம்மா. இதாம்மா அம்மா ஒரு டிப்ஸுடாம்மா.